வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டுறவு வங்கிகளில் விவசாய கடன் தள்ளுபடி இதை குறித்து இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த ஒரு வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசு கூட்டுறவு வங்கிகளில் வழங்கப்பட்ட விவசாய கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்வது குறித்து புதிய அறிவிப்புகளை இந்த ஒரு வீடியோ மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். சுமார் 13 லட்சம் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் இதற்கான மறுபரிசீலனை பட்டியலை வெளியிட அமைச்சர்கள் திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிகிறது. குறிப்பாக 5 ஏக்கருக்கு குறைவாக நிலம் கொண்ட சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு 2 லட்சம் ரூபாய் வரை கடன் முழுமையாக தள்ளுபடி செய்ய வாய்ப்புள்ளது. மற்ற விவசாயிகளுக்கு அவர்களின் தகுதிகளின் அடிப்படையில் பகுதி அளவிலான தள்ளுபடி வழங்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ விவசாயிகள் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இந்த மாத இறுதி இல்லைனா ஆகஸ்ட் 5ஆம் தேதிக்குள்ளார வெளியாகக்கூடும் என்பது எதிர்பார்க்கப்படுகிறது. விவசாயிகள் தங்கள் கடன் தவணைகளை செலுத்துவதில் காலதாமதம் காத்திருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை அளித்து விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்த இந்த அரசு முன்னுதாரணமாக எடுக்கப்பட்டிருக்கிறது. அரசுக்கு ஏற்பட்டுள்ள இழப்பீடும் நெருக்கடியும். ஸோ இந்த மாத இறுதியில் இதற்கான அறிவிப்பு வெளியாகும் அப்படின்ற எதிர்பார்க்குது. ஆகஸ்ட் மாதம் முதல் 10ஆம் தேதிக்குள்ளார இது நடந்துடும். தேர்தல் வாக்குறுதி 5 வருடத்திற்கு ஒரு முறை வழங்கப்படும் கடன் தள்ளுபடி குறித்த வாக்குறுதிகள் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும். 13 லட்சம் பயனாளிகள் ரிவைஸ்டு லிஸ்ட்டில் மறுபட்டியலில் ஆகஸ்ட் 5ஆம் தேதிக்குள்ளார 13 லட்சம் பயனாளிகளுடைய பெயர் சேர்க்கப்படுது. தொடர்ந்து போராட்டம் தள்ளுபடி கோரி தமிழகம் முழுவதும் விவசாயிகள் சங்கம் தொடர்ந்து போராட்டங்களை நடத்திட்டு வராங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இறுதியாக யாருக்கு இதில் நடக்கும், யாருக்கு இதில் நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறு மற்றும் குறு விவசாயிகள் அப்படின்னு பார்க்குறப்ப உறுதியான பட்டியல். வறுமை நிலையில் கீழ் உள்ள சிறு மற்றும் குறு விவசாயிகள் 2 லட்சத்திற்குள் வாங்கிய கடன் குறைவாக இருக்க வேண்டும். 5 ஏக்கருக்குள் நிலம் வைத்திருக்க வேண்டும். வறுமை கோட்டிற்கு கீழ் பிபிஎல் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த தள்ளுபடியை முழுமையான தள்ளுபடியை அரசுக்கிட்ட வழங்க இருக்காங்க. 100% இந்த தள்ளுபடி கிடைக்கும். அதே மேலே 5லேருந்து 10 ஏக்கருக்கு மேலே நிலச்சம் 2 லட்சம்லேருந்து 5 லட்சம் வரை கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா பகுதி அளவு தள்ளுபடி 30%, 50% அந்த மாதிரி தள்ளுபடியை கொடுப்பதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ விவசாயிகளுக்கு வந்திருக்க தற்போதைய ஒரு மிக உயரிய சிக்கல்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப தள்ளுபடி பட்டியலிருந்து நீக்கப்படுவார்கள். ஸோ கடனை உடனே நீங்கள் செலுத்தினீங்க அப்படின்னா உங்களுடைய பெயர் தள்ளுபடி பட்டியலிருந்து உடனடியாக நீக்கப்படும். கடனை செலுத்தாமல் காத்திருக்கணும். ஒருவேளை அரசு தாமதப்படுத்தினால் 8% அபராத வட்டி பெனால்ட்டி செலுத்த நேரிடும் என்ற அச்சம் இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் நேரம் காத்திருங்க. தவணை தேதி வந்தாலும் சரியே கொஞ்சம் காத்திருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பயிர் கடன்களுக்கு மிக முக்கியமானது பார்த்தீங்கன்னா ரேஷன் அட்டைக்கு முக்கியத்துவம். வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு வழங்கப்படும் பிரத்யேக ரேஷன் அட்டைகள் அடிப்படையிலேயே கூட்டுறவு வங்கிகளில் கடன்கள் வழங்கப்பட்டு வருகிறதுங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு எல்லாமே கடன் தருவாங்க. விவசாயிகள் தற்பொழுது இக்கட்டான சுச்சுவேஷனில் இருக்காங்க. கடன் தேதி வந்துவிட்டது, என்ன செய்வது, கடனை செலுத்துவதா அல்லது கடனை செலுத்தாமல் இருப்பதா அப்படின்ட்டு நீங்கள் யோசிக்கலாம். ஒருவேளை நீங்கள் செலுத்தாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தள்ளுபடிக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? அதனால் வெயிட் பண்ணுங்கள். தள்ளுபடிக்கான வாய்ப்புகளை நீங்கள் அரசு கொடுக்குறத வாங்கிக்கோங்க. விவசாயிகள் நீங்கள் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, தவணை தேதி வந்தாலும் தற்பொழுதுக்கு கடனை வட்டியை செலுத்த வேண்டாம். செலுத்தினால் தள்ளுபடி அப்படின்றது ரத்தாகும். இந்த மாத இறுதி வரை பொறுமையாக காத்திருங்க. ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் காத்திருங்க. அதிகாரப்பூர்வமாக மறுபட்டியலை வெளியிடுவாங்க. அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு அப்டேட்டு வர இருக்கும். உங்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள பிபிஎல் ரேஷன் அட்டை செயல்பாட்டில் உள்ளதா என்பதையும் உங்கள் நில ஆவணங்களையும் தயாராக வைத்திருங்க. ஸோ இந்த ஆகஸ்ட் மாதம் இறுதி அல்லது செப்டம்பருக்குள்ளார உங்களுக்கு இந்த தள்ளுபடி உங்களுக்கு வந்துவிடும். ஓகேங்களா? இதற்கான அப்டேட்டை பார்த்தீங்கன்னா தமிழக அரசு வெளியிட போகிறாங்க. தினசரி மாவட்ட போராட்டங்கள் பல்வேறு விவசாய சங்கங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நாள்தோறும் கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்திட்டு வராங்க. மாத இறுதியில் ஒரு மெகா பிளான் ரெடியாக இருக்குது. தள்ளுபடி வராவிட்டால் இந்த மாத இறுதிக்குள் மிகப்பெரிய அளவிலான கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடக்கும் அப்படின்னு விவசாயிகள் ஒரு பக்கம் எச்சரிக்கை எடுத்திருக்காங்க. அரசியல் தலையீடுகள் அரசின் தாமதத்தை சுட்டிக்காட்டி நடிகர் விஜய் அவர்கள் பல்வேறு அரசியல் தலைவர் தொடர்ந்த புகார்களை எழுப்பி கேட்கும் கேள்விக்கு இதுவரை இன்னும் பதில் சொல்லலை. விரைவில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் நல்ல பதிலை சொல்லுவார் அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.